சென்னையை அடுத்த திருநின்றவூரில் முன்விரோதம் காரணமாக மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை உடைய செய்தியாளர் எட்வர்ட் வழங்க நாம் கேட்கலாம். எட்வர்ட், விவரங்கள். வணக்கம். திருநின்றவூரில் பிறந்த நாள் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட நபர் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் முகேந்திரன். இவர் பெயிண்டராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி மகள் இருக்கும் நிலையில் மனைவியுடன் கருத்து வேறுபாடு பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இவர் மீது திருநின்றவூர் காவல் நிலையத்தில் சில அடிதடி வழக்குகள் உள்ளன. இவர் நேற்று தனது பிறந்த நாள் அன்று நண்பர்களுடன் மது அருந்தியுள்ளார். மது அருந்திவிட்டு நண்பர்கள் சென்ற நிலையில் முகேந்திரன் அதே பகுதியில் சிலரிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென அந்த பகுதியில் வந்த இரு நபர்கள் முகேந்திரனை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த திருநின்றவூர் போலீசார் இந்த முதற்கட்ட விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கும் உயிரிழந்த முகேந்திரன் என்பவருக்கும் முன்பகை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. முகேந்திரன் மது அருந்திவிட்டு அடிக்கடி விக்னேஷை தாக்கி அச்சப்படுத்தி வந்துள்ளார். இதனால் விக்னேஷுக்கும் முகேந்திரனுக்கும் இடையே முன்பகை இருந்து வந்துள்ளது. இதே போன்று தனது பிறந்த நாளை மது அருந்தி கொண்டாடிய முகேந்திரன் மீண்டும் அதே பகுதியாக வந்த விக்னேஷை வழிமறித்து தாக்கி அச்சப்படுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் தனது நண்பர் செவ்வாப்பேட்டையை சேர்ந்த நண்பரை வரவழைத்து விக்னேஷை வீட்டிற்கு சென்று வெளியில் அழைத்து சண்டையிட்டு உள்ளார். இந்த சண்டை முற்றிய நிலையில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் முகேந்திரனை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் அவர்களிடமிருந்து தப்பித்து செல்ல முகேந்திரன் அங்கிருந்து ஓடியுள்ளார். எனினும் விடாத இருவரும் அவரை துரைத்து சென்று ஒரு புதர் பகுதியில் வைத்து சரமாரியாக கழுத்து, தலை, முகம் உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். உயிரிழந்த முகேந்திரன் உடலை மீட்ட போலீசார் இது திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்போது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள விக்னேஷ் மற்றும் அவரது நண்பரை தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.